சிம்ம ராசி பலன் எப்படி இருக்கும், யாரை வழிபடலாம், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாம் பார்க்கக்கூடிய ராசி வந்து சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம். நான் வந்து அடிக்கடி எல்லா பதிவுகள்லையும் இந்த ராசி பலன்களை பொறுத்த அளவுக்கு சரி, அதுக்கடுத்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு விஷயத்துலையும் சரி, நான் சொல்லக்கூடிய விஷயம்லாம் என்ன அப்படின்னா, சிம்ம ராசி எந்த ஒரு ராசி அதிபதியாக இருந்தாலும் சரி, நல்லா கவனிச்சுக்கோங்க, எந்த ஒரு ராசி அதிபதியாக இருந்தாலும் சரி, அந்த ராசி அதிபதி என்ன நிலைமையில் இருக்கிறார் அப்படிங்கிறதும், அந்த ராசிக்கு எங்க இருந்தான எனர்ஜி கிடைக்குது அப்படிங்கிறதும். இப்போ ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அவருடைய பொருளாதாரம், அவருடைய பின்புலம் இருக்கு பார்த்தீங்களா. ஒருத்தருடைய பின்புலத்தை நாம கணக்கெடுக்கணும் அப்படின்னா சனியை வச்சு தான் கணக்கெடுக்கணும். சனி பகவானுடைய ஆதிக்கம் அவங்களுக்கு இருந்தது, அவங்க ராசிக்கு அந்த கோச்சாரத்தில் இருந்தது அப்படின்னா எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் அவங்க பின்புலம் வந்தால் தப்பிச்சிருவாங்க. அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ராசி எதுக்கு நல்லா கவனம் வச்சுக்கோங்க. நீங்க கேட்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்கு 2ல இருக்கக்கூடிய கிரகம் யாரு? கேது இருக்காரு. அப்ப கேது இருந்தா முதல்ல என்ன கொடுக்கும், கேது இருந்தா என்ன விஷயம், கேதுங்கிறது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்க எந்த இடத்துல இருந்து அந்த கேதுவை கூட்டி பார்த்தீங்கன்னாலும் அது எத்தனாம் பாவமா வருதோ அந்த இடம் முதலில் தடையை ஏற்படுத்தும். சின்ன குழந்தையா இருந்தா ஆரம்ப கல்வியில அவங்களுக்கு தடையை ஏற்படுத்தும். நல்லா பார்த்துக்கோங்க, ஆரம்ப கல்வியில தடையை ஏற்படுத்தும். இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு கண் கோளாறுகள், அவங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வர்றதுனால அவங்களுக்கு கண்ணில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னா அமிலத்தன்மை குறைவாக இருக்கும். அவங்களுக்கு அமிலத்தன்மை குறைவாக இருக்கும். அது அவங்களுடைய காலபுருஷனுடைய 6வது வீடு, இவங்களுக்கு 2வது வீடா வர்றதுனால இந்த காலகட்டம், இந்த மாதத்துல நல்லா பொறுப்பு பாருங்க, இந்த மாதத்திலையும் இந்த ராகுகேது பயிற்சியினுடைய முழுமையிலையும் இந்த வருடங்கள் முழுவதையும் முதல் பலாபலன்கள் என்ன அப்படின்னா அவங்களுக்கு கண் சார்ந்த வியாதிகள், முகத்துல ஒரு சின்ன தழும்புகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாம மாதத்தை குறிப்பிட்டு எடுக்கிறதுனால நல்லா கவனமா கேளுங்க. நம்ம நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா தை மாதம், அதாவது இந்த ஜனவரி மாதம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறீங்க. அப்ப மாதத்தை குறிக்கக்கூடிய கிரகம் யாரு அப்படின்னா நம்ம யாரை பார்க்கணும் அப்படின்னா சூரியனை பார்க்க வேண்டும். சூரியன்கிறவரு 2, 3, 4, 5 5ஆம் பாவத்துல 15 நாள் இருக்கிறார். 6ஆம் பாவத்துல 15 நாள் நிற்பார். இந்த 5ஆம் பாவத்துல 15 நாள் நிற்கையில அவங்க குலதெய்வத்தை தேடி போய் வழிபாடு செய்வாங்க. குலதெய்வத்தை, ஏன்னா அந்த இடத்துல செவ்வாய் இருக்குது. நல்லா பாருங்க, செவ்வாய் இருக்குது. செவ்வாய் எத்தனாம் அதிபதி? 9ஆம் அதிபதி. 9ஆம் அதிபதி வந்து இங்க 1, 9 சேரையில அவங்க ஆலயத்தை, தகப்பனாரை வழிபாடு செய்வது, தகப்பனாருடைய பாரம்பரிய வழிபாடு செய்வது, இதை வந்து எடுத்துக்குவாங்க. 9ஆம் இடம் இருக்கிறதா, 9ஆம் இடம் அப்படிங்கிறது தான் ஒருத்தருக்கு தெய்வ அனுகூலம். தெய்வ அனுகூலம் அது வந்து 5ஆம் இடத்துல அவர் வர்றதுனால குலதெய்வத்தை நோக்கி நம்ம போறது, குலதெய்வ கோவிலுக்கான ஒரு விஷயத்தை செய்து குலதெய்வக்குள்ள நேர்த்திக்கடன்கள் நிறைவேற்றக்கூடிய விஷயத்தை இவர் கொடுப்பார். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இவருடைய இந்த இந்த சிம்ம ராசிக்கு 10ஆம் அதிபதி 4ல வர்றாரா, 4ல 10ஆம் அதிபதி வர்றதுனால அவங்களுக்கு வீட்டிலேயே மனைவி ஏதாவது தொழில் பண்ணாங்கன்னா அந்த தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய கால சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கனாலும் வீடு வாகனங்கள் வாங்குறதுக்கான காலகட்டங்கள் இந்த காலகட்டம் அருமையா இருக்குது. இவங்க என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறதா இந்த இந்த மாசம், அதாவது ஜனவரி மாதங்கள்ல ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடியதா இருக்கும். இவங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இருக்கிறதுனால மறைமுக தெய்வ வழிபாடை விரும்புவாங்க. இரவுல தெய்வ வழிபாடு, மாந்திரிகம் சார்ந்தமா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. மாந்திரிகம் சார்ந்த நம்மகிட்ட வரக்கூடியவங்களை எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணி அந்த வீடியோ போடுவோம். அவங்க முழுக்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டு இந்த ராகு கேது பயிற்சி வரைக்குமே பாருங்க. இந்த சிம்மம் சார்ந்த, இந்த சிம்மத்துல ஏதாவது கிரகம் இருந்தாலும் சரி, இந்த 9 கிரகத்துல சிம்மத்துல என்ன கிரகம் நின்று தசாபுத்தி நடத்துதோ அவங்க மாந்திரிகத்தை தேடி இந்த காலகட்டத்தில் வந்தே தீருவாங்க. அதில் எந்த அளவும் மாற்றமே இல்லை. சிம்மத்துல என்ன கிரகம் நிற்குதோ அந்த கிரகம் சார்ந்த வேலையில தான் அவங்க மாந்திரிகத்தை தேடியே போவாங்க. உதாரணம் உங்களுடைய புத்திநாதன் யாரு? சனி பகவான். புத்தி அவர் எங்க இருந்து புத்தி நடத்துறாரு? சிம்மத்துல இருந்து. அப்ப நீங்க இப்ப மாந்திரிகத்தை தேடி கண்டிப்பா வந்தே ஆவாங்க. அது வேற மாற்றமே கிடையாது. அது யாரா இருந்தாலும் மாற்ற முடியாத ஒரு விஷயத்தை கொடுத்தே தீரும். அது மட்டும் இல்லை, நல்லா எப்பயுமே இருந்திருக்கோம். ஒரு மாத பலன்கள்லாம் நம்ம குறிப்பா பார்க்கக்கூடியது யாரு? சூரியனைத்தான் பார்க்கணும். ஏன்னா அவரைத்தான் நாம வச்சு மாதங்களை கணிக்கிறோம். மாதங்களை வச்சு பலன் சொல்றதுனால அவர் மட்டும் பலன் சொன்னாலே போதுமானது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து ஜாதகத்துல பாத்தீங்க அப்படின்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியினுடைய பார்வை கிடக்கிறதுனால அவருக்கு வருமானங்கள் குறைவுபடாது, ஆனால் நிறைவான வருமானத்தை ஏற்படுத்தாது. சனி என்பவர் எப்பவுமே கொடுப்பார். நீங்க கேட்டோம்னா இந்த தை மாதம் இருக்கக்கூடிய பலாபலங்கள் இதுதான். அவங்க வந்து வீட்டுல யார் பேர்ல வாங்கினா சிறப்பு, அவங்க வீட்டுல யார் பேர்ல வாங்கினா சிறப்பா இருக்கும். 4ஆம் அதிபதி யாரு?
செவ்வாய் 4ஆம் அதிபதி. அவர் எத்தனை 9 4க்கு 9 கூடையவன் 5ல் இருக்காரு. 5ல் இருக்காரு. அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்காரு. யார் பேர்ல வாங்குறது சிறப்பு? குழந்தை பேர்ல. குழந்தை பேர்ல தாராளமா வாங்கலாம். குழந்தைகள் பேர்ல தாராளமா வாங்கலாம். அதுக்கடுத்து வீட்டுக்காரம்மா பேர்ல ஏன்னா இந்த இடத்துல யார் இருக்கிறா? சுக்கிரன் இருக்கிறாரு. வீட்டுக்காரம்மா பேர்ல தாராளமா வாங்கலாம். இந்த 2 காரியம் அவங்க தாராளமா செய்யலாம். இந்த 2 இருக்கக்கூடிய கேது, இந்த கேது பெயர்ச்சி வரைக்கும் அது அவங்களுக்கு பிரச்சனை தான். அது இந்த மாதத்துல வரக்கூடிய 12 மாதங்களுமே. ஏன்னா அடுத்த ராகு பெயர்ச்சி 2025 தான் இருக்குது. அது வரைக்குமே இந்த காலங்கள் நடந்தே தீரும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.